தமிழ்நாடு முழுக்க வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் இப்போ முழு வேகத்துல நடந்துகிட்டு வருது. தேர்தல் ஆணையத்தோட தகவல் படி மாநிலம் முழுக்க சுமார் 5 கோடி வாக்காளர்களுக்கு இப்போ வரைக்கும் இந்த SIR அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் படிவங்கள் வழங்கப்பட்டிருக்கு. இது நாட்டோட தேர்தல் அமைப்போட பொறுப்புணர்வையோ மக்கள் பங்கேற்போட அதிகரிப்பையோ வெளிப்படுத்துற முக்கிய செயல் அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலேயே இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னா என்ன, அந்த படிவத்தை நீங்க எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாக்காளர் பட்டியலை வருஷம் புதுப்பிச்சு புது வாக்காளர்களை சேர்த்து இடமாற்றம் செஞ்சவங்களோட தகவல்களை திருத்தி உயிரிழந்தவர்களோட பெயர்களை நீக்கிறது, இந்த மாதிரியான பணிகள் SIR அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சிறப்பு திருத்தம் வாயிலா நடத்தப்படுது. இது ஜனநாயக அமைப்போட முக்கியமான நிர்வாக நடவடிக்கை அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு வாக்காளரும் தங்களுடைய பெயரை சரியா பதிவாகி இருக்கா, முகவரி மாற்றம், அவங்களுடைய வயதை சரி செய்தல், இந்த மாதிரியான விவரங்களை உறுதிப்படுத்திக்கலாம். நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கின இந்த சிறப்பு திருத்த பணிகள் டிசம்பர் 4ஆம் தேதியோட நிறைவடைய இருக்கு. தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி தமிழ்நாட்டுல மொத்தம் 6,41,00,000 வாக்காளர்கள் பதிவாகி இருக்காங்க. இவங்கள சுமார் 5 கோடி வாக்காளர்களுக்கு, அதாவது 78.09% ஏற்கனவே SIR படிவங்கள் வழங்கப்பட்டிருக்கு. இது மூலமா தேர்தல் பணிகள் திட்டமிட்டபடி நடந்துகிட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாடு மட்டுமில்ல, பீகார், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, குஜராத், ஒடிசா உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்லயும் இந்த மாதிரியே திருத்த முயற்சிகள் நடந்துகிட்டு வருது. இந்த SIR படிவங்கள் வழங்கப்படுறது வெறும் தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கை மட்டும் இல்ல, இது ஜனநாயகத்தோட அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புதிய வாக்காளர்கள், குறிப்பா 18 வயது நிறைவடைஞ்ச இளைஞர்கள் தங்களுடைய பெயரை பதிவு செஞ்சு வாக்களிக்க உரிமையை பெறுறது இந்த பணியோட முக்கிய நோக்கம். அது மட்டும் இல்லாம நகர்ப்புற மற்றும் கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல்கள்ல பிழைகளை குறைச்சு தகவல் துல்லியம் அதிகரிக்கும். இது எதிர்கால தேர்தல்கள்ல குழப்பம், பெயர் தவறுகள், முகவரி முரண்பாடுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்க உதவி செய்யுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வாக்காளர் திருத்த பணிகள் எதிர்வரக்கூடிய பொது தேர்தல்களுக்கு ரொம்பவே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பெண் வாக்காளர்களோட பதிவும் கணிசமா உயர்ந்திருக்கிறது இங்க குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். சமீபத்திய தரவுகளின்படி தமிழ்நாட்டுல பெண் வாக்காளர்கள் 49% தாண்டி இருக்கிறாங்க. இது சமூக முன்னேற்றத்தோட ஒரு பிரதிபலிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் இந்த வாக்காளர் பட்டியல்ல நடக்கக்கூடிய இந்த சிறப்பு திருத்த பணிகள் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும்னு வெவ்வேறு கட்சிகள் குற்றச்சாட்டை வச்சாலும் உண்மையிலேயே இது ஜனநாயகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு தான் இப்போ எதிர்பார்க்கப்படுது.